அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம கூட மார்க்கத்தை பற்றி பேசுவதற்காக ஷேக் உஸ்மான் இப்னு அப்துல் ரஷீத் அவங்க இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க ஷேக்? அல்ஹம்துலில்லாஹ். உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும் ஷேக். இன்ஷா அல்லாஹ். முதல் கேள்வியாக, ஏன் அல்லாஹ் இருக்கும் போது தீமைகள் நடக்கிறது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். اللهم انفعنا بما علمتنا وعلمنا ما ينفعنا وزدنا علما وعملا يا رب العالمين. இந்த கேள்வி, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கும்போது எதற்காக தீமை, அதாவது கெட்டது எதுக்காக அந்த உலகத்தில் நடக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த கேள்வியை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த கேள்வியினுடைய வரலாறு ரீதியாக ஹிஸ்டாரிக்கலாக இந்த கேள்வியினுடைய சோர்ஸ் எங்கேருந்து வந்திருக்குது. அதாவது இப்போ ஃபிலாசபிக்கலாக தத்துவ ரீதியாக பேசும்போது என்ன சொல்லுவாங்க, இதுக்கு ஒரு பேர் இருக்குது இந்த கேள்விக்கு. அதுக்கு பேர் தி ப்ராப்ளம் ஆஃப் ஈவில். தி ப்ராப்ளம் ஆஃப் ஈவில் சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இஃப் தேர் இஸ் காட் ஒய் இஸ் தேர் ஈவில். ஸோ கடவுள்னு சொல்லி இது ஒரு 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 என்டிட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் எதுக்காக உலகத்தில் கெட்டது நடக்குதுங்கிறது. ஆனால் இது நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்கா, ஷைத்தான் நம்மளுடைய கொள்கையை, அல்லாஹின் மீது வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்குது, அதை கலக்கப்படுத்தணும், அதுலேயே நம்மளை வழிகெடுக்கணுங்கிறதுக்காக ஷைத்தான் எடுக்கிற நிறைய ஆயுதங்கள்ல இது ஒரு ஆயுதம். நிறைய அவன் கையாளக்கூடிய நிறைய இதில் வழிமுறைகள் இது ஒரு வழிமுறை. உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஹதீஸை பற்றி பேசுனதுக்கு முன்னாடி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி கேட்குறாங்க, எனக்கு நான் நயவஞ்சகன் ஆகிட்டோன்னு சொல்லி பயப்படுறேன். எதனாலன்னு சொல்லி சொன்னால், என்னை ஷைத்தான் மனதில் நிறைய கேள்விகளை போடுறான். அதாவது இதை யார் படைச்சா, அதை யார் படைச்சா, அதை யார் படைச்சா, ஒன்னை யார் படைச்சா, கடைசியில் அல்லாஹவை யார் படைச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஷைத்தான் போடுறான் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதுதான் நீ இப்போ பயந்தியே, நீ நயவஞ்சகான்னு சொல்லி நீங்கள் பயந்தீங்களே, அதுதான் உங்களுடைய ஈமானுடைய அடையாளம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஷைத்தானுடைய அந்த 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 சஹாபிக்கு எப்படிப்பட்ட கேள்விகளை போட்டானோ அதே போல் இந்த கேள்வி என்னது, அது ஒரு ஆயுதம் தான். அதாவது புரிஞ்சுக்கணும், ஒரு ஃபிலாசபிக்கல் கொஸ்டின் இது, ஒரு தத்துவ ரீதியான ஒரு கேள்வி இது. சரி, இப்போது இந்த கேள்வி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அனலைஸ் பண்ணிங்கனாக்கா, அதில் அல்லாஹ் இருக்கும்போது, அதாவது முதலாவது அந்த கேள்வியுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது, அல்லாஹ் இருக்கிறானா, அல்லாஹ் இருந்தான்னு சொல்லி சொன்னால் ஏன் இது நடக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, அல்லாஹ் இருக்கிறானா இல்லையாங்கிறது அது கொஸ்டின். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ முதலாவதாக அதை கிளாரிஃபை பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா இந்த கேள்வி வரலாறு ரீதியாக ஹிஸ்டாரிக்கலாக இப்போ நம்ம காலத்தில் வாழக்கூடிய மக்கள் இடத்துலையும் இந்த கேள்விகளை காரணம் காட்டி இஸ்லாத்தை வெளியேறவங்க இருக்கிறாங்க. இந்த ஒரு கேள்வியை காமிச்சு, இதுதான் காரணம் நான் இஸ்லாத்தை வெளியேறினதுக்கு, இதுதான் காரணம் நான் கடவுள் இல்லைன்னு மறுக்கிறதுக்கு. அதாவது கடவுளை பொறுத்தவரை, கடவுளை டவுட் பண்ணுற அவங்க, அல்லாஹனுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அல்லாஹனுடைய இருப்பை கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் இரு வகையான மக்கள் இருக்கிறாங்க. முதலாவதாக அந்த குரூப் பேர் ஏத்தியஸ்ட் சொல்லுவாங்க. ஏனாக்க இல்லைன்னு அர்த்தம், தியோஸ்னா காட்னு அர்த்தம். ஏத்தியஸ்ட்னாக்க நோ தியோஸ், கடவுளே கிடையாதுன்னு சொல்லி நம்பக்கூடியவங்க யாரு, ஏத்தியஸ்ட். இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க பேர் என்ன சொல்லுவாங்க, அக்னாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அக்னாஸ்டிக்ஸ், அது ஏனாக்க என்னது, கிடையாது. அக்னாஸ்ன்னு சொல்லி சொன்னால் நாலேஜ். அக்னாஸ்டிக்ஸ்னா என்னது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடியவங்க. அதாவது கடவுள் படைப்பாளன் இருக்கிறானா இல்லையாங்கிறது தெரியாது எங்களுக்கு. இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஒருவேளை இருந்தாலும் அந்த கடவுளோட கனெக்ஷன் உண்டாக்குறதுங்கிறது முடியாது நம்மளால. there is no way to be sure, there is no way we can be sure about it. கடவுள் இருந்தாலும் இல்லாட்டியும் நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது கடவுள் படைச்சிட்டா வாழ முடிஞ்சிருச்சு இப்படின்னு சொல்லக்கூடிய யாரு, அக்னாஸ்டிக்ஸ். ஸோ இந்த இரண்டு தரப்பு மக்கள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான, ஃபர்ஸ்ட் அவங்க அல்லாஹ்வை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, அவங்க அல்லாஹ்வை நிராகரிச்சிட்டாங்க. அவங்க அதுக்கு அதிகப்படியாக வைக்கக்கூடிய ஒரு வாதம், ஒரு ஆர்குமெண்ட் என்னது, எது நீங்கள் கேட்ட கேள்வி, தீமைகள். கடவுள் முதல்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடவுள் இல்லை, இது படைப்பாளர் ஒன்று கிடையாது, அது யூனிவர்சஸ் ஹாஸ் பின் ஆல்வேஸ் பீன் தேர் அப்படின்ட்டாங்க.
எப்பவுமே இருக்குது, பிரபஞ்சம் எப்பவுமே இருந்துட்டு இருக்குது, கடவுள்லாம் கிடையாதுன்றாங்க. ஸோ அதுக்கு அதிகப்படியா அவங்க கொடுக்குற ஆர்குமெண்ட் தான் என்னது, இது இஃப் தேர் இஸ் காட். இப்போ ஒரு அல்லான்னு ஒருத்தர் இருந்தானாக்கா எதனால இதெல்லாம் நடக்குது? ஸோ இதெல்லாம் நடக்கிறது இதெல்லாம் இந்த மாதிரி தீங்கெல்லாம் உலகத்துல நடக்குது, இந்த மாதிரி ஈவெல்லாம் நடக்குது உலகத்துல, அதுதான் ஆதாரம் கடவுள் இல்லைங்கிறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து அந்த அந்த அடிப்படை இது ஷைத்தான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை யூஸ் பண்றேன் இந்த ஆர்குமெண்ட்டை. சரி, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? முதலாவதா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அல்லாஹ் இருக்கிறான். அது வந்து குர்ஆனுடைய லாஜிக்கின் அடிப்படையிலே அல்லாஹ் இருக்கிறான். உதாரணத்துக்கு நம்ம இருப்பில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்ம இப்போ உதாரணத்துக்கு இந்த மைக் இருக்குது, இந்த மைக் இருக்குதா இல்லையா? இருக்குது. சரி, இட் எக்ஸிஸ்ட், இட்ஸ் தேர். அப்படிங்கும்போது இந்த மைக் இப்போ இந்த எக்ஸிஸ்டன்ஸ்ல வந்ததுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லும்போது 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாஜிக்கலாக நீங்கள் எவ்வளோ கொஞ்சம் சிந்திச்சாலும் அதுக்கு 3 வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஒன்று, அதுவாக உருவாயிருச்சு. இன்னொன்று, வேற ஒரு என்ன சொல்றது, ரிசோர்ஸ் மூலியம் வேற அது வந்து அது ஒரு இது, அதாவது தன்னைத்தானே உண்டாக்கிக்கிடுச்சு. இல்லைன்னு சொன்னா இந்த மைக் அல்லாத யாரோ ஒருவர் இதை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ 3 பாசிபிலிட்டிஸ் தான், அதை தாண்டி வேற பாசிபிலிட்டி கிடையாது. இப்போ இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகுன். சூரத்து தூர்ல வரக்கூடிய ஆயத்து. அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன், அதாவது இந்த மக்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் நிராகரிக்கிறார்களே, இந்த மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ் படைக்காம இவர்களா அப்படியே உண்டாகிட்டாங்களா, இவர்களா அப்படியே உருவாகிட்டாங்களா, அம் ஹுமுல் காலிகுன், அல்லது அவர்களே அவளை படைச்சுட்டாங்களா? அல்லாஹ் கேட்குறான் குர்ஆன்ல ஒரே ஆயத்துல, அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகுன். Did they create themselves, or are they created out of nothing, or they created themselves? அல்லாஹ் சொல்றான். ஸோ இது லாஜிக்கலாக நமக்கு என்ன புரியுதுன்னு சொன்னா, அல்லாஹ் தர்க்க ரீதியாக கொடுக்குற வாதமே என்னது, அல்லாஹ் ஒரு படைப்பாளன் இல்லாமல் படைப்புங்கிறது வராது. முதலாவது. ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த ப்ரெமிஸ், அந்த ஒரு ஃபவுண்டேஷன் போட்டோம், அந்த அஸ்திவாரத்தை போட்டோம்னு சொன்னா நம்ம அங்கேன்னு கட்டலாம் இப்போ கட்டடத்தை. இப்போ இதான் ப்ரெமிஸ், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் தான் படைச்சான். ஏன்னா அல்லாஹ் படைப்பாளர் இல்லைன்னு சொன்னாக்கா நமக்கு நடக்காது. உதாரணத்துக்கு சயின்டிஃபிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சயின்டிஃபிக்காக பேசக்கூடிய ஏத்தியஸ்ட் என்ன சொல்லுவாங்க, அக்னோஸ்டிக்ஸ் என்ன சொல்லுவாங்கனாக்கா, நம்ம இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் இருக்கிறதுக்காண்டி அது ஒரு அல்லாஹ் கடவுள் அப்படின்னு யார் இருக்க அவனுடைய அவசியம் இல்லை, அது எல்லாமே இருக்குது. என்ன காரணம் சொல்லி எப்படி எப்படி அவங்க கொடுக்குற ரீசனிங் என்னன்னாக்கா, இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி ஒரு பிரபஞ்சம் இருந்துச்சு, அந்த பிரபஞ்சம் தான் என்ன பண்ணுச்சு, அது அழிஞ்சு அது வந்து இதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பிரபஞ்சம் என்ன ஆனிச்சா, அது அழிஞ்சு பிக் பேங் ஏற்பட்டு மறுபடியும் இது வந்துச்சு. அப்போ அந்த பிரபஞ்சம் எப்படி வந்துச்சு, அது என்ன ஆனிச்சு, அது வந்து அதுக்கு முன்னாடி உள்ள பிரபஞ்சம் அழிஞ்சு இது பிக் பேங் மூலம் அது வந்துச்சு. ஸோ என்ன வந்து அது ஒரு தொடரா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இந்த லாஜிக்கை பாருங்களேன். இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இந்த கேமராவை வீடியோ ஆன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க, ரெக்கார்டிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் கேட்குறீங்க உங்கள் சகோதரர்கிட்ட, நான் வந்து ஆன் பண்ணலாமாடா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் சொல்கிறாரு, இல்லை வாச்சா நான் வந்து இவர்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இல்லை நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் இன்னொருத்தி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கேட்டுக்கிட்டே போகிறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு கட்டத்தில் ப்ரெஸ் பண்ணிங்களா மாட்டீங்களா? முடியாது உங்களால். ஏன்னா ஒரு முடிவு இருக்கணும். ஒரு கட்டத்தில் யாராவது சொல்லணும், ஆமாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லணும். அது எப்படியே அது போயிட்டே இருந்தால் என்ன ஆகுது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கடைசியில் ப்ரெஸ் பண்ணவே மாட்டீங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில், இன்ஃபினிட் ரிக்ரெஸ்மாங்க. இன்ஃபினிட் ரிக்ரெஸ். அதாவது இதுக்கு இந்த தொடர்ந்து போறதுக்கு ஒரு முடிவு இருக்கணும். அந்த முடிவு தான் யாரு, நம்மளோட இது நம்ம படைப்புங்கிற வர கான்டெக்ட்ல அல்லாஹ். இந்த எல்லாத்துக்கும் ஒரு துவக்கம் இருக்குது. அந்த துவக்கம் தூங்கி வச்சவன் யாரு, அல்லாஹ். அவன் அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா விஷயங்களுமே ஆற்றல் புரிந்தவனா இருக்கிறான். அதே போல அல்லாமுல் குயூப், அவன் வந்து எல்லா மறைவான விஷயங்களையும் ஞானம் பண்ணவனா இருக்கிறான். அதே போல அஸ்ஸமத், அல்லாஹு சமத், உலகத்துல இருப்பில் இருக்கக்கூடிய அனைத்துமே அவனுக்கு யாரை தேவை, அல்லாஹ்வை தேவை. எல்லாமே தேவையுடையதா இருக்குது, அல்லாஹ்வை சார்ந்து இருக்குது. ஆனா அல்லாஹுக்கு யாரையும் தேவையில்லை. அப்படிப்பட்ட அல்லாஹ்னால மட்டும்தான் என்னது இந்த பிரபஞ்சத்தை படைக்க முடியும். அப்படிப்பட்ட அல்லாஹ் படைச்சாலதான் இந்த பிரபஞ்சம் இருக்குது. ஸோ அதான் ப்ரெமிஸ். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த ப்ரெமிஸ் செட் பண்ணிட்டோம்னு சொன்னா
வெறுமனே இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு கேள்வியை கொண்டு ஒரு யாரும் இஸ்லாத்தில் வெளியே ஏற மாட்டாங்க. ஏன்னா ஒன்ஸ் நமக்கு இவ்வளோ பெரிய ஆதாரம் இருக்கு. நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு உங்களோட இருப்பு என்னது தான் அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரம். ஸோ ஒன்ஸ் அந்த ப்ரெமிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றோம்னாக்கா இந்த கேள்விகளை அவங்கள வந்து எந்த ஒரு இதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த கேள்விக்கு வரும், இப்போ அல்லாஹ் இருக்கும்போது ஏன் தீமைகள் நடக்குது? ஸோ இப்போ கேள்வி என்னன்னாக்கா, இது தீமை இது நல்லதுங்கிறது யார் முடிவெடுக்கிறது? அல்லாஹ் தான் முடிவெடுக்கிறது. ஏன் நம்மளால முடிவெடுக்க முடியாது? ஏன்னா வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ், என்னுடைய அனுபவங்களுங்கிறது வேற, உங்களுடைய அனுபவங்கள் வேற. நான் படித்த என்னுடைய ஓரியன்டேஷன், என்னுடைய பேக்ரவுண்ட், எஜுகேஷன் பேக்ரவுண்ட் அதெல்லாம் வேற, உங்களுடைய எஜுகேஷன் பேக்ரவுண்ட் வேற. நான் எது சரியா பார்க்குறேனோ அது எல்லாமே எனக்கும் சரியா இருக்கு. நீங்களும் உங்களுக்கு சரியாப்படாது. உங்களுக்கு சரியாப்படுறது எல்லாமே எனக்கு சரியாப்படணும் அவசியம் இல்லை. இதுக்கு பிறகு வந்து என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து சப்ஜெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்டிவிட்டி அதாவது ஒரு 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 இந்தந்த விஷயம் சரி, இந்தந்த விஷயம் தப்பு, இந்தந்த விஷயம் வந்து என்னது நல்லது, இது தீங்கு அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறது இருக்குது. இந்த முடிவெடுக்கிற விஷயத்துல வரக்கூடியது ரெண்டு வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து சப்ஜெக்டிவிட்டி, இன்னொன்று வந்து ஆப்ஜெக்டிவிட்டி. ஆப்ஜெக்டிவிட்டி சப்ஜெக்டிவிட்டின்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து ஒரே விஷயத்த வந்து நம்ம ரெண்டு பேரும் அல்லது நம்ம 3 பேர் 4 பேர் பார்க்கும்போது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு விஷயம் தெரியும். எனக்கு தெரியுற விஷயம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுற விஷயம் எனக்கு தெரியாது. இது பேர் எனக்கு சப்ஜெக்டிவிட்டி. ஆனால் ஆப்ஜெக்டிவிட்டின்னு சொல்லும்போது அது யார் பார்த்தாலும் ஒரு விஷயம் தெரியும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, இப்போது என்னுடைய கை இது என்னது, எனக்கு என்னோட ரைட் ஹேண்ட் சைடு, இது ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நீங்கள் உங்களுக்கு எது ரைட்டு, இதான் ரைட் ஹேண்ட், உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட். ஸோ இதான் சப்ஜெக்டிவிட்டி. சரியா? இப்போ எனக்கு ஃப்ரண்ட் எது, இதான் ஃப்ரண்ட், என்னுடைய ஃப்ரண்ட் தான். உங்களுடைய ஃப்ரண்ட் என்னது, இது. உங்களுக்கு பேக் சைடு எது, அது. என்னுடைய பேக் சைடு இது. ஸோ நான் இப்போ திரும்பிட்டேனாக்கா என்னுடைய சப்ஜெக்டிவாக என்னுடைய பொசிஷன் எல்லாம் மாறி வச்சுப்போம். இப்போ இது சப்ஜெக்டிவிட்டியா? ஈஸ்ட் எது, இதான் ஈஸ்ட். வெஸ்ட் எது, இதான் வெஸ்ட். இப்போ நான் எந்த பக்கம் திரும்பினாலும் என்னதுதா, இதுதான் வெஸ்ட், இதான் வெஸ்ட். இப்போ திருவாரூர் உள்ள எல்லாருக்குமே எது ஈஸ்ட், இதான் ஈஸ்ட். திருவாரூர் உள்ள எல்லாருக்கும் எது வெஸ்ட், இதான் வெஸ்ட். ஸோ அது ஈஸ்ட் வெஸ்ட்டுங்கிற டைரக்ஷன்ஸ் அது ஆப்ஜெக்டிவ் டைரக்ஷன். புரியுதா உங்களுக்கு? அது யாருக்கும் எந்த ஒரு கண்ணோட்டத்திலும் மாறாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு, ஃப்ரண்ட் பேக்கை வந்து நான் அப்போ இருக்கிற பொசிஷனு, நான் அப்போ நடக்கிறேனா, படுத்து கிடக்கிறேனா, இல்லாட்டி நான் எந்த டைரக்ஷன் இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்றாப்புல மாறும், பேஸ் பண்ணி மாறும். அது சப்ஜெக்டிவிட்டி. இதே வந்து ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்லாம் என்னது, அதெல்லாம் வந்து ஆப்ஜெக்டிவ் டைரக்ஷன்ஸ். இப்போது ஆப்ஜெக்டிவ் ட்ரூத், ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, ஆப்ஜெக்டிவாக ஒரு விஷயம் உண்மைங்கிறது நம்ம எந்த ஒரு படைப்பாளாலும் சொல்ல முடியாது, கிடையாது. அப்படி ஒரு விஷயமே, ஒரு விஷயம் ஹக்கு, ஒரு விஷயம் சத்தியம், அப்ஜெக்டிவாக சத்தியம்னு சொல்லி யாரெல்லாம் சொல்ல முடியாது. அது அல்லாஹ்ல மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இந்த விஷயம் நல்லதா கெட்டதாங்கிறது சப்ஜெக்டிவ் தான். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம 2 பேரும் ஒரு போட்டி வைக்கிறோம். நான் ஜெயிச்சுட்டு நீங்கள் தோத்துட்டீங்க. இப்போ யாருக்கு நல்லது நினச்சப்போ அது உங்களுக்கு தான், எனக்கு நல்லது, உங்களுக்கு கெட்டது. இப்போ நம்ம கேட்க முடியுமா ஏன் வந்து தீங்கு நடக்குது அப்படிங்கும்போது? தீங்கு யாருடைய கண்ணோட்டத்தில் தீங்குது? என்னோட கண்ணோட்டத்தில் சந்தோஷமா இருக்கிறேன். புரியுதா? ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவின் அடிப்படையில் என்ன ஆகும், கண்ணோட்டத்தின் அடிப்படையில் எது தீங்கு எது நல்லதுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே போல் நிறைய விஷயங்கள் ஒரு விஷயத்தை நம்ம நல்லதாக பார்ப்போம், அது கெட்டதாக இருக்கும். நமக்கு அது நம்ம வந்து அதை தீங்கா பார்ப்போம், அது நல்லதாக இருக்கும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் சூரத்துல் பக்ராவில், وعسى أن تكرهوا شيئا فهو خير لكم. நீங்கள் சில சமயங்கள் நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த விஷயம் உங்களுக்கு வெறுப்புக்குரிய விஷயமா இருக்கும், அது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயம் நீங்கள் நினைப்பீங்க. فهو خير لكم, ஆனால் அது உங்களுக்கு நல்லது. وعسى أن تحبوا شيئا وهو شر لكم. அதே சமயம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சில விஷயங்கள் நல்லதாக நீங்கள் நினைப்பீங்க, உங்களுக்கு விருப்பத்துக்குரிய விஷயமா இருக்கும். வஹுவ ஷர்ருல் லக்கும், ஆனால் அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. சூரத்துல் பக்ராவில் இருக்கக்கூடிய ஆயத்து. சுப்ஹானல்லாஹ். இந்த ஆப்ஜெக்டிவ்லி இந்த ஒரு விஷயம் கரெக்டாக தப்பாங்கிறது வந்து யாரோட அடிப்படையில் தான், யாருக்கு தான் தெரியும்? அது அல்லாஹுக்கு தான் தெரியும். அது ஒரு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நம்ம முடிவெடுக்க முடியாது. சரி, இப்போ
நம்ம இந்த ஒரு அடிப்படையில் பார்ப்போம். இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கண்ணோட்டத்தில் சப்ஜெக்டிவாக ஏன் என் வாழ்க்கையில் கெட்டது நடக்குது அப்படின்னு சொன்னால் அது நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒரு மெயின் ரீசன் என்னது, அது சோதனையாக இருக்கலாம். சோதனை எதுக்காக வருதுங்கிறது தனி கேள்வி, அது இன்ஷா அல்லாஹ் அது தனியாக நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ சோதனை ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லது அல்லாஹ் திருப்பி என்ன சொல்கிறது, இந்த இதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வுக்காக இருக்கலாம், தண்டனையாக இருக்கலாம். நிறைய காரணங்கள் இருக்குது எதனால் இது நடக்குதுங்கிறதுக்காக. ஆனால் இதில் தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான இது ஒரு குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு கதையை சொல்லி காட்டுறேன். இங்கே எது சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இங்கே என்னுடைய ஒரு அடியார் இருக்கிறாரு, அவர் பேர் ஹிதர். உலமாக்கள் சொல்கிற அடிப்படையில், தஃப்சீர் உலமாக்கள் சொல்கிற அடிப்படையில் அவர் பேர் ஹிதர். இந்த ஹிதர் அவர் இடத்துல நீங்கள் போய் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அல்லாஹ் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்கள் போங்க அவர்கிட்ட அல்லாஹ் கட்டளையிடுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. போய் மூசா அலைஹிஸ்ஸலாமோட அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாமோட மூசா அலைஹிஸ்ஸலாம் ட்ராவல் பண்ணுறாங்க. பிரயாணம் பண்ணும்போது 3 சம்பவங்கள் நடக்குது. முதலாக என்ன ஆகுது, ஒரு போட்டில் போகிறாங்க. அந்த போட்டில் போகும்போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, அந்த போட்டை ஓட்ட விட்டுறாங்க. அது என்ன ஆயிடுது, போட்டு முழுகிறது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, எதுக்காக பண்ணுறீங்க இப்படி, போட்டு போகுது, மக்கள் இருக்கிறாங்க, அதில் எதுக்காக ஓட்ட போட்டீங்க போட்டில் கேட்குறாங்க. அதுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அமைதியாக இருங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது சம்பவம் என்ன நடக்குது, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் போகும்போது ஒரு யங் மேன், ஒரு சிறிய வயசு ஒரு பிள்ளையை பார்க்குறாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொலை பண்ணிடுறாங்க, அவங்க சாவடிச்சிடுறாங்க. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அவங்களுக்கு ஆதாரமாக கேட்குறாங்க, எதுக்கு இப்படி அப்பாவியான ஒரு குழந்தை எதுக்கு சாவடிச்சிங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எதுக்கு அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. அப்போது என்ன ஆகுது, 3வது இடத்துக்கு போகிறாங்க. 3வது இடத்துக்கு போகும்போது அங்கே அவங்க ஒரு பிரயாணி தானே வந்திருக்கிறாங்க. ஒரு பிரயாணியாக வந்திருக்கும் போது அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, கிராமத்தில் கேட்குறாங்க, எங்களுக்கு நாங்கள் பிரயாணியாக வந்திருக்கிறோம், எங்களுக்கு சாப்பிட தான் எதுவும் இல்லை, நீங்கள் உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க மறுத்துடுறாங்க. அதெல்லாம் உபசரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுத்துடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்க கோவம் வருது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு அதிகப்படியாக என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு செவர் இருக்குது, அந்த செவர் இடிஞ்சு உள்ள ஒரு நிலைமை இருக்கிற செவர், அதை பூசி ஸ்ட்ராங் ஆக்கிறாங்க செவரை. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இந்த மக்கள் நமக்கு உபசரணம் கூட கொடுக்கல, அவங்களுக்கு எதுக்கு இந்த உதவியை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆதகத்தை கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு மேலே பொறுமையாக உங்களால் இருக்க முடியாது, நான் என் வழியில் போகிறேன், நீங்கள் உங்கள் வழியில் போங்க, இதுக்கப்புறமா நான் காரணம் மட்டும் சொல்லிடுறேன்னு சொல்கிறாங்க காரணங்கள். இப்போ என்ன நடக்குது, அதில் அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் எதனால் அதெல்லாம் செஞ்சாங்கிறத சொல்கிறாங்க. அது முதலாவதாக தொடக்கத்தில் அந்த போட்டில் ஓட்ட போட்டு விட்டாங்களே, அப்போது சொல்கிறாங்க, ஃபாரத்து அன் ஐபஹ, அந்த போட்டில் நான் எதுக்காக ஓட்ட போட்டேன்னு சொல்லி சொன்னாக்கா, அதுக்கு அந்த போட்டு கடந்து செல்லுதே, அந்த கடந்து செல்ற இடத்துல அந்த கரையில் ஒரு அரசர் இருக்கிறான். அந்த அரசர் என்ன பண்ணுறா, இந்த அப்பாவி மக்களுடைய போட்டெல்லாம் கப்பலையெல்லாம் எல்லாத்தையும் ஆக்கிரமித்து வச்சுக்கிறான். அதனால இப்போ நான் ஓட்ட போட்டால் அந்த கப்பல் அங்கே போய் சேராது, அதுக்காக இந்த போட்டில் இந்த மக்கள் எடுத்த பாதுகாப்பாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக அதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2வது என்ன சொல்கிறாங்க, அந்த 2வது அந்த குழந்தைய ஏன் கொண்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது சொல்கிறாங்க, அந்த குழந்தை வளரும் போது அவன் ஒரு பெரிய ஒரு பாவியாக தான் வளருவான், அவனுடைய தாய் தந்தைக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குற ஒரு குழந்தைய தான் வளருவான் அப்படிங்கிறத அல்லாஹ் தெரிவிச்சிருந்தான், அதனால தான் கொண்டேன், அது கொண்டதால உம்மா அப்பா சந்தோஷப்பட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே போல் 3வதாக சொல்கிறாங்க, 3வது அந்த செவனுடைய விஷயத்தில் சொல்லும்போது அந்த செவருக்கு அடியில் இந்த மக்கள் நமக்கு உபசரணம் கொடுக்காதுங்க, கரெக்டு தான், அவங்க கொடுக்கலாம், உபசரிக்கலாம் நம்மளை. ஆனால் அந்த செவத்துக்கு அடியில் 2 அனாதைகளுடைய சொத்து இருந்தது, அவங்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த அவங்களோட தந்தை இறந்துட்டார், ஒரு அனாதையாக இருக்கிறதால அவங்க அந்த தந்தையோட சொத்து அந்த குழந்தைக்கு சேரக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்குது, கீழே இருக்குது. இதை இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாக்கா அது யாராவது எடுத்துருவாங்க, அதை அந்த செவரை நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு இதான். ஸோ இதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு அவங்க ஆதங்கப்பட்டாங்க. ஆனால் அந்த பிகர் பிக்சருங்கிறது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தெரிவிச்சிருந்தான், அதான் அவங்க செஞ்சாங்க.
சரியா? ஸோ நமக்கு வாழ்க்கையில் நடக்கிற அந்த நம்மள்ட்ட இருக்கிற ஒரு ஸ்னாப்ஷாட் தான் நம்மள்ட்ட இருக்கிறது. நம்ம அதை வச்சு தான் என்ன பண்ணுறோம், இது நமக்கு இது வந்து தீங்கா நல்லதாங்கிறது நம்ம அதை முடிவு எடுக்கிறத வச்சு, அந்த ஒரு பிக்சலை வச்சு, அந்த ஒரு ஸ்னாப்ஷாட்டை வச்சு. அதான் அல்லாஹ்ட்ட என்ன இருக்குது, ஹி ஹாஸ் தி பிகர் பிக்சர். ஹி ஹாஸ் தி ஜூம்ட் அவுட் பிக்சர். ஃபுல் பிக்சர் அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. ஸோ அல்லாஹ்க்கு தான் தெரியும் இது ஓவராலாக என்னென்னு. இது புரிஞ்சுக்கிட்டாச்சு நம்ம. ஆனால் நம்மளுடைய ரியாக்ஷனுங்கிறது எப்படி இருக்கணும்? இப்போ நம்ம வந்து நமக்கு கஷ்டங்கள் நடக்குது அப்படிங்கும்போது, சிரமங்கள் நடக்கும்போது நம்மளுடைய இது எப்படி இருக்கணும்? அது கூட இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய கதையில் வருது. உதாரணத்துக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னு சொல்லும்போது, தவறான விஷயம் நடக்கும்போது நம்மளை தான் நம்ம காரணமாக சொல்லணும். என்னால் தான் நடக்குது அப்படிங்கிறத சொல்லணும். இது அதப், இது அஹ்லாக், இது ஒழுக்கம். நல்லது நடந்ததுன்னா அது யார் மூலமாக நடக்குது? அல்லாஹால தான் நடக்குது. விதி என்பது அல்லாஹ் தான் எழுதியிருக்கிறான். ஆனால் இப்படி பேசுவது என்பது என்னது, அது ஒழுக்கமாக இருக்குது. அதுதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல நம்ம எடுத்து பார்க்கும்போது, முதலாவது அந்த போட்டில் வந்து ஓட்ட போடும் போது என்ன இருந்தாலும் எல்லா மக்களும் இருந்தாங்க. அதில் அவங்களும் இருந்தாங்க, மக்கள் இருந்தாங்க. மக்கள் கேட்குறாங்க என்ன அப்படின்னு ஒரு ஆதங்கப்படும் போது அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து அதை ஓட்ட போட நாடினேன்னு சொல்லி சொல்கிறாங்க. யாரை மட்டும் சொல்கிறாங்க? தன்னை மட்டும் சொல்கிறாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தன்னை மட்டும் சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் நடந்தது, அந்த குழந்தைய வந்து கொல்லும்போது அதில் என்ன சொல்கிறாங்க, ஃபரதனா, நாங்கள், அதாவது அல்லாஹ்வை சேர்த்து சொல்கிறாங்க. எதனாலன்னு சொல்லி சொன்னாக்கா, ஒன்று அந்த குழந்தை இறந்துருச்சு, ரெண்டாவது என்னது அவங்க அம்மா அப்பா சந்தோஷப்பட்டாங்க. ஒரு தரப்பு சந்தோஷப்படுறாங்க, குழந்தை வந்து பாதிக்கப்பட்டதில்லை. ஸோ அதனால என்ன சொல்கிறாங்க, இதில் அந்த குழந்தை இறந்தது வந்து என்னால், அது அந்த பேட் சைடு வந்து என்னால். ஆனால் இதனால யார் சந்தோஷப்பட்டா? பெற்றோர்கள். அது யாரால? அல்லாஹ். அராதனான்னு சொன்னாங்க, அதை எங்களால். மூன்றாவது என்ன சொல்றாங்க, அராத ரப்புக்க, உன்னுடைய ரப்பு வந்து நாடினா அப்படிங்கிறாங்க. எந்த விஷயத்துல? அந்த அநாதைகளுடைய இது கட்டும் போது, செவரை கட்டும் போது. ஏன்னா அதுல எந்த ஒரு திங்குமே இல்லை அதுல. இன்ஃபேக்ட் அதுல என்ன ஆனிச்சுன்னா, அவங்க உபசரணம் கொடுக்காம அவங்களை துரத்தி அடிச்சப்போ என்ன பண்ணாங்க, அதுக்கு எதிராக பழி வாங்காம இன்னும் ஒரு நல்லது செஞ்சாங்க. அதுல அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, முழுமையா அதை அல்லாஹ்ட்ட சாட்டிடுறாங்க, அராத ரப்புக்கன்ட்டாங்க. ஸோ ஒரு முஃமினுடைய அந்த அடிப்படைங்கிறது இப்படி தான் இருக்கணும். ஸோ ஒரு நல்லது நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா அது அல்லாஹால தான் நடக்குது. ஒரு தீங்கு நடக்குதுனாக்கா அது என்னால் நடக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், ظهرல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். ஃபஸாது, கரப்ஷன், எல்லா வகையான மோசடி, நாசம் உண்டாகிறதுக்கான காரணம் என்பது, அதாவது கடல்லையும் சரி நிலத்துலையும் சரி, ظهرல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி, கடல்லையும் சரி அது நிலத்துலையும் சரி நம்மளுடைய மக்களுக்கு பிரச்சனைகள் வருதுனாக்கா அது காரணம் பிமா கஸபத் ஐதின் நாஸ், மக்களுடைய கைகள் சம்பாரிச்சுக்கிட்டது தான். அதை நல்லா சொல்லி காட்டுறான். ஸோ நம்ம வந்து அந்த அஹ்லாக், அந்த ஒழுக்கத்தை பேணணும். இந்த அளவுக்கு கஷ்டம் இருந்தாலும், கஷ்டம் என்பது முதலாவதாக எல்லாத்துலேயும் ஹைர் இருக்குது. எல்லாத்துலேயும் நமக்கு நேரடி தெரியாட்டி கூட அதில் ஹைர் என்பது இருக்குது. இன்ஷா அல்லாஹ். வரகல்லாஹ். அதான் ஷேக், இப்போ வந்து அல்லாஹ் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல ஹைர் இருக்குன்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அல்லாஹ் வந்து ஒரு மனிதனையும் அல்லாஹ் ஏன் சோதனைக்கு உள்ளாக்கப்படுறான்? ஏன் அல்லாஹ் சோதனையை கொடுக்குறான் மக்களுக்கு? அதாவது நம்ம வந்து இப்போ இந்த தீங்கு, அதாவது ஈவில் நடக்குது, அதுக்கான காரணம் என்பது நிறைய காரணங்கள் இருக்குது. அதுல ஒரு காரணம் சோதனைன்னு சொல்லி சொன்னோம். சோதனை, ஒரு நபர் சோதனைக்கு உள்ளாக்கப்படுறான்னு சொல்லிச்சுன்னா மெயினாக வந்து 2 காரணங்கள் இருக்குது. நிறைய காரணங்கள் சொல்லலாம், ஆனால் மெயினாக வந்து அட்லீஸ்ட் இப்போது நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து நம்மளை வந்து நம்மளுடைய பாவங்கள் அழிக்கப்படலாம். அது ஒரு காரணத்தை, பாவங்கள் அழிக்கப்படுவதற்காக வேண்டி, நம்மளுடைய விழிப்புணர்வுக்காக வேண்டி நாம் செய்த சில விஷயங்கள் நம்ம வந்து அல்லாஹ் மறந்துருக்கிற நேரத்தில் இந்த சோதனை வரும்போது என்ன ஆகும், நம்ம திருப்பி அல்லாஹ்ட்ட செல்லுவோம், நம்ம திருப்பி அல்லாஹ் பக்கமாக போவோம். ஸோ அது ஒரு மெயின் ஒரு காரணமாக இருக்குது. இரண்டாவது காரணம் என்பது என்னது, அது நம்மளுடைய தராஜா, நம்மளுடைய அந்தஸ்து அல்லாஹ் இடத்துல உயர்த்தக்கூடியதாக இருக்குது. ஸோ சோதனை என்பது அது ஒரு நல்லடியார்களுக்கு வர சோதனை என்பது இது 2 தான்.
அல்லாஹ்வை தொழுந்து அல்லாஹ்வை பயந்திருக்கிறவருக்கு சோதனை வருதுன்னா ஒன்று அவர் செய்த பாவங்களா இருக்கலாம், அல்லது அவர் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியவராக இருக்கலாம். அதாவது முஸ்லீம் அல்லாதா இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்துல முஸ்லீம்களே முஸ்லீம் அல்லாதவர்களே எப்படின்னா அந்த சோதனை என்பது அவரை திரும்பி பார்க்க வைக்கும். இதுதான் சோதனை என்பது எந்த எந்த வெறும் நம்ம கஷ்டமா இருக்குதே, அந்த கஷ்டம் என்பது என்னது அதை டிஃபைன் பண்ணணும், அதை வரையறுக்கணும். இப்போ ஏன்னு சொன்னா சில பேர் அவங்கள்ட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கும். இப்போ நார்மலா இப்போ பேசும்போதே இங்கிலீஷ் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, மணி, வெல்த், கார்ஸ், கேர்ள்ஸ், விமன்மா. அவங்கள்ட்ட உலகத்துல என்ன சந்தோஷமா ஒரு மனுஷன் இருக்கிறதுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே இருக்குது மெட்டீரியலிஸ்டிக்கா. ஆனா இருந்தாலுமே ஒரு மன நிம்மதி இல்லை. அது ஒரு வகையான கஷ்டம் தான். இப்போ அது ஒரு வகையான சோதனை தான். இப்போ அந்த சோதனையை சில பேர் தாங்காம என்ன பண்ணிப்பாங்க, மறுச்சிருவாங்க. ஒன்றும் இல்லை, முடியலன்னு சொல்லிட்டு சூசைட் பண்றாங்க, பார்த்துருக்குறோம். இல்லை சில பேர் யோசிச்சு என்ன பண்ணுவாங்க, தேட ஆரம்பிப்பாங்க. அந்த தேடல் தொடங்கும் அங்கதான். ஒரு புத்திசம் போவாங்க, அங்க போய் தியானம் பண்ணுவாங்க, அங்க போவாங்க, இது பண்ணுவாங்க. இங்க கடைசியில் என்ன பண்ணுவாங்க, இஸ்லாத்தை இஸ்லாம் தான் அந்த இதுதான் கிடைக்கிது. இங்கதான் அலா பிதிக்ரில்லா தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய நினைவை மட்டும் அதனால மட்டும்தான் ஒரு நபர் உள்ளவன அமைதி பெறும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில இஸ்லாத்துல வருவதை பாக்குறோம். ஸோ இது இது எதனால அவர் வந்தாரு, சோதனை இந்த காலத்துல வந்தார் அவர் இஸ்லாத்துக்கு, அல்லாஹ் இடத்துல வந்தார் அவர். ஸோ சோதனை என்பது அது வெறும்னா நம்ம என்ன நினைக்கிறோம், லாஸ் ஆஃப் வெல்த், நம்மளுடைய செல்வம் குறையினாலேயோ அல்லது மவுத்து, நமக்கு தேவை நெருக்கமான நம்ம மவுத்தாரு, அது மட்டும் இல்லை. அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து சோதிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற குர்ஆன்ல, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வம் இருக்குதே அது உங்களுக்கு ஃபித்னா, உங்களை உங்களை ட்ரையல் டெஸ்ட்டுங்கிற அல்லாஹ். வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பிள்ளைகளை உங்களுக்கு சோதனை அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கான். ஆனால் அதெல்லாம் நியமத்துல அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுல நியமத்து. பிள்ளை ஒரு பெட்ரோலுக்கு பிள்ளைகள் பெரிய நியமத்து, நமக்கு ஒரு செல்வம் இருக்க செல்வம் பெரிய நியமத்து. அந்த நியமத்து என்னது, சோதனையும் கூட. ஸோ பேசிக்காக இதுதான் நம்ம என்னது, முதலாவது நம்ம அல்லாஹுக்கு முதலாவது அல்லாஹுக்கு நாம் அந்த அல்லாஹின் பால் நம்ம திரும்புறதுக்காக வேண்டி முதலாவது. இரண்டாவது நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி. எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் சோதனையாக இருந்தாலும் நம்மளுடைய போக்கு எப்படி இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆஜபல் லி அம்ரில் முஃமின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது அந்த ஒரு முஃமினுடைய நிலைமையை நினைச்சா அதிசயமா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னது, அவருக்கு தீங்கு நடந்தது சொல்லி சொன்னா சபர், அவர் என்ன பண்ணுவார், பொறுமையா இருப்பார். ஃபஹுவ கைருல்ல, அது அவருக்கு நல்லது. அவருக்கு நல்லது நடந்ததுன்னு சொல்லி சொன்னா ஷக்கர், அவர் என்ன சொல்வார், சுக்ரன், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவார். எது நடந்தாலுமே அவர் என்னது நல்ல பொசிஷனாக தான் இருப்பார். அவர் கெட்டது நடந்தா பொறுமையா இருப்பார், நல்லது நடந்தா அல்லாஹுக்கு சுக்ர் செய்வார், சபர் செய்வார், சுக்ர் செய்வார். ஸோ இந்த ரெண்டு அடிப்படையில் தான் என்னது ஒரு முஃமினோட வாழ்க்கை. இது ரெண்டு சுற்றி தான் வரணும். சோதனைகள் எப்படிப்பட்ட சோதனைகள் நடந்தாலும் இது ரெண்டு இப்படி நம்ம இது ரெண்டோட அடிப்படையில் தான் இருக்கணும் நம்ம, இன்ஷா அல்லாஹ். அதான் ரசூலுல்லாஹ்வே சொல்லியிருக்காங்க ஒரு ஹதீஸ்ல, இந்த மூமினுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை போன்றது. அப்படிங்கும்போது ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையில எந்த சோதனை வந்தாலும் அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொண்டே தான் இருக்கும். ஆமா, இன்ஷா அல்லாஹ். இப்போ பல சோதனைகள் இருக்குது, பல ஃபித்னாக்கள் இருக்குது. அந்த ஃபித்னாக்கள் நிறைய இருக்குது, சோதனைகள் நிறைய இருக்குது. ஆனா காலங்கள் மாற மாற ஒரு மனிதர், ஒரு முஃமின் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றானா, இப்போ நிறைய பேர் எப்படின்னா இஸ்லாம் இந்த காலத்துக்கும் பொருந்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த கேள்வியே நம்ம எப்படி, இஸ்லாம் அல்லாதவங்களுக்கும் சரி இஸ்லாம்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் இஸ்லாம் எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்துல பொருந்தும், எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம், எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்தை கியாமத்து நாள் வரைக்கும் இந்த மார்க்கம் நமக்கு உண்மையானதுங்கிறது எப்படி நம்ம இந்த மக்களுக்கு சொல்லுவோம். அதாவது இஸ்லாம் என்பது 1400 வருஷம் முன்னாடி அல்லாஹ் அரபியால இருந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கினான். ஆனால் இப்போ 1400 வருஷம் முன்னாடி அது இறங்கினது இன்னும் இப்போ ஒரே ப்ராக்டிக்கலாக இருக்குதா, அப்ளிகபிளாக இருக்குதா அப்படிங்கிறத கொஸ்டின் இல்லையா? ஆமாம், அது கண்டிப்பாக டவுட் கிடையாது. அது எப்படின்னு சொல்லி சொன்னால், எப்படி அது அந்த இஸ்லாம் டிரான்சென்ஸ் டைம் அண்ட் பிளேஸ். எந்த காலமாக இருந்தாலும், எந்த ஒரு உலகத்தில் உள்ள எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் இஸ்லாம் எல்லா இடத்துலையுமே அப்ளிகபிளாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே இஸ்லாத்தை நம்ம நடைமுறைப்படுத்த முடியும்.
ஒரு உதாரணம் சொல்கிறேனே, இப்போது உதாரணத்துக்கு மேரேஜ் எடுத்துக்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் வந்து எப்படி குர்ஆன் சொன்ன அடிப்படையில் அல்லாஹ் எப்படி இந்த மேரேஜ் எப்படி லெஜிஸ்லேட் பண்ணியிருக்கான், கல்யாணத்தை எப்படி, திருமணத்தை எப்படி, அல்லாஹ் நிக்காக எப்படி லெஜிஸ்லேட் பண்ணியிருக்கிறான். இப்போ அந்த அடிப்படையிலேயே நம்ம உலகம் முழுக்க பார்ப்போம். அந்த ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டு, இப்போ அந்த உதாரணத்துக்கு இது வரைக்கும் இவ்வளோ நாள் இந்த செஞ்சுரி 21st செஞ்சுரி 20th செஞ்சுரி வரைக்குமே யூரோப்பில், வெஸ்ட்டில், அப்புறம் ஈஸ்டில் எல்லா பக்கமே வந்து திருமணம் லீகல் மேரேஜ்ங்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் ஜப்பான், கொரியா, அப்புறமா வந்து நிறைய சவுத் ஈஸ்ட் ஏஷியா அந்த கண்ட்ரிஸ்க்கு போனாலும் சரி, அல்லது வெஸ்ட் சைடில் உள்ள யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இருந்தாலும் சரி, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸாக இருந்தாலும் சரி, அமெரிக்காஸ், வெஸ்டர்ன் இது சென்ட்ரல் அமெரிக்கா, அப்புறம் சவுத், நார்த், எல்லா வகையான அமெரிக்காஸ் எங்கேயும் நீங்கள் போனாலும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மேரேஜ் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து பிரேக் டவுன் ஆகுது. அது ஒரு பெரிய பேர்டனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய சுமையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணணும், அதுக்கு வந்து செலவு வைக்கணும், அதுக்கு இது பண்ணணும், வெட்டிங் கேதரிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, லிவின் சும்மா தங்கிட்டு இது பண்ணிட்டு போய் இல்லை அப்படி சும்மா மனவீச்சையை வந்து தீர்த்துக்கிட்டு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. இப்போது நம்ம எக்கனாமிக்ஸ் ரீதியாக பார்க்கும்போது அதெல்லாம் வந்து மேலே நாடுகள்னு சொல்லுவாங்க, டெவலப்டு கண்ட்ரிம்பாங்க. இதெல்லாம் ஜப்பானு, கொரியா, அப்புறமா வந்து சவுத் கொரியா, அப்புறமா வந்து அமெரிக்காஸ்லாம், யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் டெவலப்டு கண்ட்ரிஸ்பாங்க. அதில் இதில் வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், அவுட்வர்டில், மெட்டீரியலிஸ்டிக் வேர்டில் ஓகே. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃபேமிலி, ஒரு சொசைட்டி லெவல், கம்யூனிட்டி லெவலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு அல்லாஹ் சொன்னபடி அவங்க திருமணம் பண்ணலை, அல்லாஹ் சொன்னபடி நிக்காஹ்ங்கிறது இல்லைங்கிறதுனால என்ன ஆகுது, நீங்கள் சுப்ஹானல்லாஹ் அவங்க பாப்புலேஷன் நீங்கள் அந்த புள்ளி விவரத்தை பார்க்கும்போது பெரும் தொகை, பெரும் ஸ்டாட்டிக்ஸின் அடிப்படையில் பெரும் ஒரு பிக் ஃப்ராக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து என்னன்னாக்கா அவங்களுடைய வளரும்போது வாப்பா இல்லாமல் தான் வளர்கிறாங்க, தந்தை இல்லாமல் வர்றாங்க. வளரும்போது தெரியல அவங்க வாப்பா யாருன்னே தெரியல அவங்களுக்கு. வெறும் சிங்கிள் மதருங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிங்கிள் மதர் சொல்லுவாங்க. சிங்கிள் மதர்னாக்கா ஹஸ்பண்ட் கிடையாது, ஷீ இஸ் அ சிங்கிள் மதர். அப்படின்னாக்கா என்னது, ஒன்லி மதர் அண்ட் சில்ட்ரன் பஸ். அவங்க கூட யார் வாப்பா யார், ஹஸ்பண்ட் யார் கிடையாது, ஒரு மேன்லி சப்போர்ட்டுங்கிறது கிடையாது. இது வந்து இந்த சிங்கிள் மதருங்கிறது நமக்கு புதுசாக இருக்குது. இப்போ உங்களுக்கு கேட்கும்போது கூட நீங்கள் ஃபெமிலியராக தெரிஞ்சதோ தெரியல உங்களுக்கு, ஆனால் அது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வேர்டிங். அங்கே சிங்கிள் மதர், ஐ எம் அ சிங்கிள் மதர், ஷீ இஸ் அ சிங்கிள் மதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப காமன் அது. எதனால இவ்வளோ காமனாக ஆணிச்சுது? மேரேஜுங்கிற சிஸ்டம் இல்லை. அல்லாஹ் சொன்ன இந்த அல்லாஹ் நமக்கு வசி செஞ்ச இந்த மேரேஜுங்கிறது இல்லை. ஆக அல்லாஹ் இந்த நிக்காக ஷரியாத்தை வந்து அல்லாஹ் எல்லா இடத்துக்கும் எல்லா டைமுக்கும் அதை என்ன ஆக்கியிருக்கிறான், அதை அப்ளிகபிள் ஆக்கியிருக்கிறான். யார் அதை அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்லி போறாங்க அவங்க நிலைமை இதுதான். எப்படி புள்ள பிறக்குது, ஆனால் பிள்ளைக்கு தெரியல யார் அவங்க வாப்பாண்டு. ஸோ அல்லாஹனுடைய முதலாவதாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் யாரு, இந்த ஷரியத்தை இறக்கி வச்சா அல்லாஹ் யாரு, இந்த இஸ்லாத்தை நமக்கு தந்த அல்லாஹ் யாரு. அல்லாஹ் வந்து அவனுக்கு முன்னாடி நடந்தது தெரியும், நடந்துட்டு இருக்கிறது தெரியும், நடக்க போறது தெரியும், நடக்காத விஷயம் நடந்தா எப்படி இருக்குன்னு தெரியும் அல்லாஹுக்கு. ஒரு விஷயம் நடக்கல, ஆனா அது நடந்தா எப்படி இருக்கும் அது அல்லாஹுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. இது மறுமை நாளில் வந்து அது ஒரு நபர் சொல்லுவார் அல்லாஹ்ட்ட, என்னை வந்து ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்த், என்னை வந்து திருப்பி உலகத்துக்கு அனுப்பிச்சு வை, நான் செய்யாத நன்மைகளை செஞ்சுட்டு வரேன் உன்ட்ட. கல்ல இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அது வெறும்ன ஒரு வார்த்தை தான், செய்ய மாட்டான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அனுப்பலை, ஆனால் ஒருவேளை அனுப்புனா என்ன நடக்கணுங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். ஸோ இதுதான் அல்லாஹ். அப்படிப்பட்ட அல்லாமுல் குயூப் நமக்கு ஒரு சட்டமா ஒரு விஷயத்தை ஆக்குறானாக்கா அது கண்டிப்பா என்னவா இருக்கும், ஃபியூச்சர்ல கியாமத் நாள் வரையும் இருக்க போற விஷயங்களை அது அல்லாஹ் அவனுடைய ஞானத்தில் வச்சுதான் அல்லாஹ் வந்து இந்த சட்டத்தை உருவாக்கி இருக்கிறான். ஸோ அகெயின் இட் டிரான்சென்ஸ் டைம், இட் டிரான்சென்ஸ் பிளேசஸ். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நடக்கணும், எந்த இடத்துல நடக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இப்படிதான் அவங்களோட நிலைமை ஆக்கி வைப்பான். ஷாலா அதான் எல்லா நிலைமையிலையும் தன்னுடைய மார்க்கம் வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஆமாம், ஓகே.
அதே போல் ஷேக், இப்போ அல்லாஹ் வந்து எல்லா ஜென்ரேஷன் வைஸாகவும் செஞ்சுரி வைஸாகவும் சரி, மார்க்கம் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். அதுக்கேற்ப தான் வாழணும். ஆனால் இந்த அந்த பின்பற்றும் போது சில மக்கள் அதை கடினமாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இஸ்லாம் வந்து சில விஷயங்கள்ல கடினமாக இருக்குதா? அகைன் கடினம் அப்படிங்கிறது கூட நான் சொன்ன ஃபர்ஸ்ட் நம்ம பேசுகிற மாதிரி தான். எது கடினம், யார் முடிவு பண்ணுறது கடினம்னு சொல்லிட்டு. ஸோ சில கஷ்டங்கிறது வந்து எல்லாத்தையும் கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, ஈஸி எதிர்பார்க்க முடியாது. எல்லாத்துலேயுமே வந்து கஷ்டம் சொல்லிட்டு இலவாக்க சொல்லி எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹுக்கு தெரியும். அல்லாஹ் யார் மறுபடியும் சொன்ன மூலமோ அல்லாமல் ஒய்வு. அல்லாஹுக்கு தெரியும் நம்ம யாருன்னு. அவனோட படைப்பினத்தை பற்றி நம்மளை விட அல்லாஹுக்கு தெரியும். என்னை பற்றி அல்லாஹுக்கு என்னை பற்றி தெரியும். உங்களை விட அல்லாஹுக்கு உங்களை பற்றி தெரியும். அப்படிங்கும்போது அல்லாஹ் அதே போல் அல்லாஹ் சொன்னா லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. அல்லாஹ் வந்து ஒரு 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 யாரையும் வந்து தன்னுடைய சக்திக்கு அதிகமாக அல்லாஹ் சோதிக்க மாட்டான்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஷரியத்து அல்லாஹ் நமக்கு சட்டமாக உருவாக்கிய விஷயம் எல்லாமே நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டது தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய முயற்சிங்கிறது அது இருக்கணும். நம்மளுடைய முயற்சிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அதில். ஆனால் ஒரு கட்டம் இருக்குது, எந்த இடத்துல அது அது உண்மையிலேயே அது சிரமத்தை உண்டாக்கக்கூடிய விஷயம் இருக்குதோ அதில் கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இலகுவாக்கியிருக்கிறான். அதான் வந்து என்ன சொல்லுவோம், கவாயித் ஃபிக்ஹியான்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அது என்ன ஒரு காயிதாவே இருக்குது, ஒரு 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 விதி இருக்குது, ஒரு மேக்ஸிம் சொல்லுவோம் இங்கிலீஷில். அது என்ன சொல்லுவோம், அல் மஷக்கத்து தஜ்லிபு தைசீர்பாங்க. கஷ்டம் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கஷ்டம் என்பது என்னது, அது வந்து இட் மேண்டேட்ஸ் ஈஸ். அதாவது அது வந்து இலகுவாக்கக்கூடியதாக இருக்கும், அது இலகுவாக மாறும் அது அப்படிங்கிறது. அதாவது டிஃபிகல்ட்டி மேண்டேட்ஸ் ஈஸ். அதான் வந்து இந்த காயிதா டிரான்ஸ்லேஷன். ஒரு உதாரணம் இருக்குது. உதாரணத்துக்கு நம்மளால் வந்து நின்று தொழ முடியலன்னு சொல்லும் போது என்ன சொல்லணுமோ உட்காந்து தொழணும். உட்காந்து தொழ முடியலன்னா படுத்து தொழலாம். அதே போல் வந்து நம்மளால் வந்து உது செய்ய முடியல அப்படிங்கும்போது என்ன தயமும் செய்யலாம். தண்ணி கிடைக்கலையா தயமும் செய்யலாம். இல்லாட்டி நம்ம உது செஞ்சாக்கா உடம்பு சரியில்லாமல் போயிடுமா, தயமும் செஞ்சுக்கலாம். குளிக்க முடியலையா, குளிப்பு கடை வர குளிக்க முடியலையா, தயமும் செஞ்சுக்கலாம். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போல் நம்ம வந்து சாக்ஸ் போட்டிருக்கோமா, சாக்ஸ் கழட்டிட்டு உது செய்யணுமா, வசதி செஞ்சுக்கலாம். மஸ்ஹுல் குஃபைன் சட்டம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னது ஈஸ். என்னது ஈஸ் கிடையாது, தொழுவாமல் இருக்கிறது கிடையாது. தொழுக கஷ்டமாக இருக்குன்னா என்னது, தொழுகை விட முடியாது. இதுதான் பிரச்சனை இப்போ. ஸோ இப்போ நம்ம தொழுக கஷ்டமாக இருக்கு, தொழுகை விடுவோமா அல்லது ஈஸியாக தொழுவோமா? ஈஸியாக தொழுவோம். அல்லாஹ் எந்த அளவுக்கு இலகுவாக்கிருக்கணும் அந்த அளவுக்கு இலகுவாக நம்ம தொழ முடியும். தொழுகையை விட முடியாது. உது செய்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளால வந்து காலை கழுவ முடியாது. ஏன் சாக்ஸ் போட்டிருக்கோம், காலை விட முடியாது. சாக்ஸ்க்கு மேலே தடவணும். ஸோ ஈஸுங்கிறது நம்ம இப்படி தான் எதிர்பார்க்கணும். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மார்க்கத்தில் கடினம் சொல்லிச்சுன்னா கடினம்னு இருக்கலாம் கொஞ்சம். ஆனால் நம்மளால் தாங்க முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படிங்கும் போது அல்லாஹ் வந்து அந்த இடத்துல நமக்கு ஒரு ருக்ஸா ஒரு ஒரு இலகுவான விஷயம், ஒரு இலகு ஏற்படுத்தியிருப்பாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல. ஆக நம்ம எல்லாத்தையுமே வந்து ரொம்ப இலகுவாக எதிர்பார்ப்புங்கிறது வந்து அது வந்து எந்த ஒரு இதுலேயும் கிடையாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு கம்பெனி இருக்குது உலகத்தில் உள்ள இதிலே தான், ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது லெட்ஸ் சே என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து நீங்கள் லேட்டாக வர்றீங்களா, ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எவ்ரி மந்த் நீங்கள் வந்து மேபி 3 hours லேட்டாக வரலாம். 3 hours கம்பைன்ட். நீங்கள் லேட்டாக லாகின் பண்ணுறீங்க கம்பெனியில் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அந்த எல்லா லேட் கம்மிங்ஸையும் கால்குலேட் பண்ணால் எத்தனை ஹவர்ஸ் வரணும், 3 hours வரணும் மேக்ஸிமம். அது என்னது அந்த கம்பெனி கொடுக்குற ருக்ஸா. இப்போ என்ன சொல்கிற ஒரு நபர், இல்லை நான் எப்பவுமே லேட்டாக தான் எழுப்புறேன், நான் லேட்டாக தான் வரணும்னா பர்மிஷன் கொடுங்க சொல்லி கேட்க முடியுமா? முடியாது. அந்த 3 hours ஆல்ரெடி கொடுத்தாச்சு, அதுதான் உங்களுக்கு கொடுத்த ஈஸ். அதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ உலகத்தில் உள்ள அந்த சிஸ்டமே இப்படி தான் இருக்கும் போதுங்கிறது எப்படி நம்ம மார்க்கத்தில் அதை எதிர்பார்க்க முடியும்? கரெக்ட் இன்ஷா அல்லாஹ். ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டி நம்ம எதிர்கொள்ள தான் வேணும். அதற்கு மேலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு மார்க்கத்தில் உங்கிறது இருக்குது.
இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அதனால மார்க்கம் வந்து எல்லாருமே ஈஸியா நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து அல்லாஹ் எந்த அளவுக்கு இலகுபடுத்த முடியுமோ அந்த அவ்வளவு அல்லாஹ் இலவுபடுத்த முடியுமோ அப்படின்னு சொல்றதை விட, ஏன்னா அப்படி அந்த வார்த்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வுக்கு எல்லாம் முடியும். அல்லாஹ் நினைச்சுதான் பண்ணியிருக்கலாம். அவனோட ஹிக்மத்து தான் இது, அவன் ஞானம் தான் இது. இது அல்லாஹால பண்ண முடியும். ஆனா அதே போல நம்மளால முடியுங்கிறத அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். நம்மளால இது செய்ய முடியுங்கிறத அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். சரி, இது இப்போ வந்து நம்மளுடைய நஃப்ஸ்குள்ள போராட்டம் ஆயிடுச்சு. என்னால் பண்ண முடியும், ஆனால் நான் என்ன பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். ஒருவேளை என்னால் பண்ணவே முடியல, என்னோட உடம்பு ஒத்துழைக்காது, என்னோட இது அந்த ஒத்துழைக்காதுன்னா அது கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்கும். எந்த அளவுக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்கிறேன் பாருங்க. இது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற ஒரு ஹதீஸில் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜம்மா செய்கிறாங்களாம். அதாவது துஹருக்கு அஸருக்கு மத்திய சேர்த்து தொழுவது. அதில் சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் என்ன வருதுன்னா, மின் கைரி மத்தரின் வலா சஃபரின் அவ் கமா கால். அதாவது மழையும் பெய்யலை, மழை பெய்யும் போது ஜம்மா செய்யலாம். அதாவது இப்போ இஷா நேரத்தில், இப்போ மகரீப் நேரத்தில் தொழுது முடிச்சாச்சு, மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம அதே வக்தில் இஷா தொழுதுட்டு கலையலாம். நம்ம ஃபுல்லாக கசர் செய்யாமல், அதாவது நாளாக தொழணும். அப்போது அதில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை பெய்யாதப்பவும் அதே போல் பிரயாணம் அல்லாத நேரத்திலையும் ஜமா செஞ்சுருக்காங்கன்னு வருது. பிரயாணமும் பண்ணல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மழையும் பெய்யலை, அதை ஜமா பண்ணியிருக்கிறாங்களா. எதுக்காக? சில டைம் வரும், அந்த டைமில் என்னது, அந்த டைமில் உங்களுக்கு தொழுகை அந்தந்த நேரத்தில் தொழ முடியாது. அசரை தொழ முடியாது. ஆனால் துஹரை நீங்கள் ஃப்ரீயாக இருக்குறீங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம், நீங்கள் துஹர் அசர் சேர்த்து தொழலாம். எல்லா டைம்லையும் அசல் என்னது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிதாப மௌகூதா, எல்லா தொழுகையும் அந்தந்த நேரத்தில் அதான் எழுதப்பட்டிருக்கு, அதை ப்ரெஸ்கிரைப்டு, அதை டைம் பவுண்டு. பட் சில நேரங்களில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு சர்ஜன் இருக்காரு, டாக்டர் இருக்காரு. அவர் வந்து சர்ஜரியில் பார்த்து இவ்வளோ டைம் எடுக்கணும், மணிக்கணக்கில் எடுக்கும், 10 hours மேலே எடுக்கும். ஸோ அதுக்குள்ளேயே ஆப்ரேட்டிங் ரூம்குள்ளே தான் இருப்பாங்க. டாக்டருக்கு ஒரு 10 minutes கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது அசர்லேயும் ஏதோ ஒரு டைமில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவன் அந்த டைமில் என்ன பண்ணல, அவர் ரெண்டு சேர்த்து தொழுதுட்டு போயிடலாம் ஆப்ரேட்டிங் ரூம்குள்ளே. அப்புறமா இஷா டைமுக்கு ஒரு வெளியே வந்து என்ன பண்ணலாம், மகரிப் இஷா சேர்த்து தொழுதுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில காரணங்கள், நிறைய மக்கள் இருக்கிறாங்க, பெரிய கான்ஃபரன்ஸாக என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பெரிய கான்ஃபரன்ஸ், அவங்களுக்கு எல்லாருக்குமே தண்ணி அரேஞ்ச் பண்ண முடியலன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு நேரத்தில் உது செஞ்சுட்டு இரண்டு வக்து தொழுகிறத பார்க்குறோம் நம்ம. அந்த மாதிரிலாம் இருக்குது நடைமுறையில். ஸோ இதெல்லாம் என்னது, இதெல்லாம் வந்து அல்லாஹ் இலவாக்கிய விஷயம், இதெல்லாம் யூஸ்ரு, இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிய தைசீர் நமக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதனால நம்ம வந்து மார்க்கத்தை கடினம்னே சொல்ல முடியாது, சான்ஸே இல்லை அதுக்கு எந்த ஒரு சான்ஸே இல்லை. இன்ஷா அல்லாஹ் நல்ல பதில்.